மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. ஏன்டா யானை மாதிரி பிள்ளைறனே? இல்லப்பா, எல்லா ஹீரோக்கள் இந்த மாதிரி தலை தூக்கும் போது இந்த மாதிரி மியூசிக் போடுவாங்க. அப்ப நானும் ஹீரோங்கிறியா? காமெடிக்கு சொன்னேன், இதெல்லாம் கணக்குல வச்சு. ஓகே. ஆமா, இது 322 செக்ஷன் படி என்ன சொல்லுது? ஓங்கி அரைஞ்சனா மூஞ்சி மோரை எல்லாம் பேந்து போடும். ஏன்டா என்கிட்டே ஓவர் ஆக்ஷன் பண்றியா? இதுக்குள்ள ஒன்றும் பேப்பரே கிடையாது, எம்டி. இது என்னடா சொல்லும்? அட, நம்ம 2 பேரும் துப்புரையும் சிங்கமப்பா. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆமா, துப்புரையும் சிங்கத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. எப்படி? இந்த ஜேம்ஸ் பாண்ட் இருக்காருல்ல, அவர் படம் நீ பாத்திருக்கியா? படம் பார்த்ததுல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இந்த ரோட்ல போகும்போது போஸ்டர் எல்லாம் ஒட்டிருப்பானுல்ல, அதுல கூட ஜேம்ஸ் பாண்ட் அப்படி துப்பாக்கி வச்சிருப்பாரு, அப்படி வச்சிருப்பாரு, இப்படி வச்சிருப்பாரு, அதெல்லாம் பாத்திருக்கேன். அது போதும். ஆகாக காகா. அதேதான் சார். இங்க காணாம போன பொருள்லாம் கண்டுபிடிக்கிறது யார் சார்? அது நாங்க தான். நான் ஜேம்ஸ் பாண்ட் 07, இவர் வந்து 0007. அது என்ன உங்களுக்கு 1 0 அவருக்கு 3 0? அது ஆளுக்கு 2 0 தாங்க இருந்தது. பங்காளி ஒரே புடிவாதம், குழந்தை மாதிரி மண்ணெல்லாம் உழுந்து பிறண்டு ஆட ஆரம்பிச்சுட்டாரு. எனக்கு அந்த 0 வேணும் அப்படின்னுட்டு சரின்ட்டு ஒரு 0 அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு 0 வேணுங்கிறாரு. கண்டிப்பா கொடுத்துறாதீங்க. நான் கொடுக்க மாட்டேன், நீங்க உட்காருங்க. உங்க கேஸ் என்ன? யாரையாவது கொலை பண்ணிட்டு பயந்து ஓடி வந்திருக்கீங்களா? இல்ல எதையாவது தொலைச்சிட்டு நில குறைஞ்சு போய் வந்திருக்கீங்களா? தொலைச்சிட்டு தான் சார் வந்திருக்கேன். எதை? என் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்த ஒரு பொருளை தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார். மெழுகுவத்தியா? டார்ச் லைட்டா? டியூப் லைட்டா? நீங்க தான் டியூப் லைட். என் மூக்கு கண்ணாடியை தொலைச்சிட்டு வந்திருக்கேன் சார். ஆகாக காகா. அதேதான் கண்ணு விஷயம். கண்ணா பின்னான்னு பில்லு போடுறேன். கடைசியா உங்க மூக்கு கண்ணாடியை நீங்க எங்க வச்சீங்க? ஏங்க அது தெரிஞ்சா நானே அதை எடுத்துக்க மாட்டேனா? பங்காளி, எஸ், இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு வரி விடாம நோட் பண்ணிக்க. நீங்க கடைசியா கண்ணாடியை கழட்டி வைக்கும் போது அதை சுத்தி யார் யார் இருந்தாங்க? அது என்ன போனமா எல்லாரும் சுத்தி நிக்கிறதுக்கு? அப்ப யாரும் அங்க இல்ல. யார் அந்த விரோதி? என் மவன் தான். திருட்டு பையங்கிறது தானா? பாத்தியா, பெத்த பிள்ளையே அப்பனுக்கு விரோதி ஆயிட்டான். பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. நல்லா இருக்கு இந்த பாட்டு. என்ன படம்? எங்க ஊர் ராஜா. யார் பண்ணது? டிஎம்எஸ் பாடிருப்பாரு. சிவாஜி அப்பா ஆக்ட் பண்ணிருப்பாரு பாரு. நரைச்ச மீசையை வச்சுக்கிட்டு ராஜா மாதிரி வேட்டியை கட்டிக்கிட்டு, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் பிரச்சனை பத்தி பேசுங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா சார்? சாரி சாரி, அவர் நடிப்பை பத்தி நினைச்சாலே நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன். பையன், உங்க பையனுக்கும் உங்களுக்கும் என்ன விரோதம்? அதை ஏன் சார் கேக்குறீங்க? அதை நான் கேட்பேன், நீங்க சொல்லணும், இவன் எழுதிக்கணும். அதான் இன்வெஸ்டிகேஷன். சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து நான் படின்னு அடிப்பேன் சார். அதுல இருந்து என் செருப்பு, என் பொடி டப்பா, என் பேனா எல்லாத்தையும் சுட்டுறான் சார். பங்காளி, நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். அவன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க. தலையில 4 அரை அரைஞ்சு காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த கண்ணாடி வாங்கினான். அவன் வீட்டை விட்டு ஓடி 1 வருஷம் ஆச்சு சார். ஓடிட்டானா? திருண்டவனே ஓட்டானா? யாரடா பிடிக்கிறதே? பங்காளி, வேற ஏதாவது கேள்வி கேளு. உங்க காணாம போன கண்ணாடி கருப்பு கைத்துல கோத்திருக்குமா? ஆமா சார். கோல்டு ஃப்ரேமா? அதேதான் சார். 2 சைடும் பிரவுனா இருக்குமா? ஆமா சார். ஆச்சரியமா இருக்கு. எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு ஊகம்தான். ஊகன்னா என்ன? ஏய், இப்போ ஊகன்னா என்னன்னு உனக்கு நான் தமிழ்ல கிளாஸ் நடத்திட்டு இருக்க முடியுமா? சும்மாறா. அந்த காணாம போன கண்ணாடி கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்குமா பாருங்க. ஆமா சார், இதுதான் சார் அந்த கண்ணாடி. இதுதான் அந்த கண்ணாடியா? சார், ஏதோ ஞாபகம் மறதியா கழுத்துல மாட்டிட்டு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். உட்காரியா. என்ன என்னமா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், வர்றேன்னு கும்பிட்டுட்டு போற. இவ்வளவு நேரமா உங்ககிட்ட தொண்டை வலிக்க வலிக்க கேள்வி கேட்டிருக்கேன். என் பங்காளி கை வலிக்க வலிக்க எழுதியிருக்கான். கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்துட்டு போயா? சார், கழுத்துல மாட்டிக்கிற கண்ணாடிக்கெல்லாம் கன்சல்டிங் ஃபீஸ் கேட்கறது ரொம்ப கன்றாவி சார். கன்றாவியா? கன்றாவினா என்ன? அப்ப நீ ஃபீஸ் தரமாட்டேன்? தரமாட்டேன்.
கண்டிப்பா தரமாட்டேன். கண்டிப்பா தரமாட்டேன். என்ன நல்லா பார்த்து சொல்லு, தரமாட்டேன். உங்களை நல்லா பார்த்து சொல்றேன், தரமாட்டேன். ஆஹா. போ போயா, இப்படியே அலங்கநாள் ஒரு பக்கம் போயிடாத, ஜல்லிக்கட்டுல புடிச்சிருவாங்க. என்ன பங்காளி அவனை சும்மா விட்டேன்? யாரு சும்மா விட்ட? அப்புறம் என் திறமை என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல. இந்த பாரு. கையை விட்டியா? ஆமா. ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஆ. என்னப்பா அது? ஒரு ரூபா வச்சிருக்கா? ஆமாப்பா. ₹1? இந்த பாருப்பா. ₹1 ஒரு பர்ஸா? பிச்சைக்கார பையலா இருப்பான் போல் இருக்கு. என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த பின் லேடனை கண்டுபிடிக்க முடியாம புஷ் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்காரு. நடுப்புற இந்த ஈராக் போர், சதாம் ஹுசேன் பிரச்சனை, அப்படி இப்படின்னு வேற ரொம்ப குழம்பு போயிருக்காரு. ஓ, நாம வேணா போய் அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இந்த பின் லேடனை கண்டுபிடிச்சிருவோமா? பில்லேண்டனை கண்டுபிடிக்கிறத விட காட்டுல போய் வீரப்பனை கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க, மான்கறி கிடைக்கும், மூட்டு வலி நல்லாகும். மயில் என்ன தருவாருங்கிறியா? ஆமா. மரத்துல உட்கார வச்சிட்டாருன்னா எறும்பு கிடைக்கும். சார் காணாம போயிட்டா சார், காணாம போயிட்டா. என்னது வீரப்பன் காணாம போய் 16 வருஷம் ஆகுது, இப்போ வந்து சொல்றான்? இப்படி மொட்டையா காணாம போச்சு என்ன அர்த்தம்? மொட்டையா காணாம போல சார், முடியோட தான் காணாம போனா. முடியோட காணாம போயிருக்காங்களா? அப்ப காணாம போனது நான் இல்ல. சரி, யாரு காணாம போனா? என் பொண்டாட்டி சார், என் ஓஹோ, பொண்டாட்டி. உட்கார் 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 உட்கார். என்னடா இது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே வந்து சொல்றான். சரி, நான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றேன். நீ கேள்வி பதில் நோட் பண்ணிக்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானா பாத்தியா? அவனும் டென்ஷனா அவளதான் தேடிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி அவன் எதுக்கு டென்ஷனா தேடுறான்? அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்தானே நான் குடும்பம் நடத்துறேன். நோட் திஸ் பாயிண்ட். கேவலமான குடும்பமா இருக்கும் போல் இருக்கு. முக்கோண காதல். காணாம போகும்போது அவ உன் பொண்டாட்டியா அவன் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? என் வீட்டுல இருந்தா நான் காணாம போனா. வெரி குட். சரி, அவ பேர் என்ன? இப்போ அவ பேரு பச்சையம்மா. இப்ப நான் அப்போ வெள்ளையம்மா. என்னது, ஒரு நாளைக்கு ஒரு பேர் மாத்திக்கிட்டு இருப்பா போல இருக்கு. மொத்தத்துல பச்சோந்தி அம்மான்னு பேர் வச்சிருக்கலாம். நோட் திஸ் பாயிண்ட். சரி, ஓடும்போது அவ செருப்பு போட்டிருந்தாளா? இது என்ன சார் கேள்வி? இதுதான் யா கேள்வி. ஓடும்போது செருப்பு போட்டிருந்தா அவ ரொம்ப தூரத்துக்கு ஓடி இருக்க முடியாது. செருப்பு போடாம ஓடி இருந்தா ரொம்ப தூரத்துக்கு ஓடி இருக்க முடியும். சோ செருப்பு போட்டுக்கிட்டு ஓடினாளா போடாம ஓடினாளா அப்படின்னு நான் செருப்பை பத்தி சிறப்பா ஒரு கேள்வி கேட்டதுக்கு காரணம் அவ எவ்வளவு தூரம் ஓடி இருக்கா அப்படிங்கிற அந்த கிலோமீட்டரை மனசுல கணக்கு போட்டு பாக்குறதுக்கு தான். செருப்பு போட்டிருந்தா, அதுவும் பிஞ்ச செருப்பு. அது எங்க வாங்குனீங்க? பிஞ்ச செருப்பை வாங்கல, வாங்கின செருப்பு பிஞ்சு போச்சு. பிஞ்சு போனா போயிட்டு போகுது. காணாம போன அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா? பச்சை கலர் சேலை, பச்சை கலர் ஜாக்கெட்டு, பச்சை கலர் பக்கெட்டு. பக்கெட்டா? பக்கெட்டோடவா காணாம போனா? ஆமா சார், பாத்ரூம்ல குளிக்க போகும்போது தான் பக்கெட்டோட காணாம போயிட்டா. சபாஷ். சரி, அதை விட உன் பொண்டாட்டி எப்படி இருப்பா? கிளி மாதிரி இருப்பா. அதனால்தான் அவ பறந்து போயிருக்கா. அவளுக்கு ஏதாவது மச்சான் இருக்கா? 2 மச்சானுங்க இருக்காங்க. ஒண்ணு நீ, இன்னொன்னு பக்கத்து வீட்டுக்காரனா? கரெக்ட் சார். யோசி, நான் மச்சானுங்களை பத்தி கேட்கலையா, மச்சான் இருக்கான்னு கேட்டேன். மச்சமா? இடுப்புல 50 பைசா சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கு. பழைய 50 காசா புது 50 காசா? ரொம்ப குழப்பறாரு. அந்த மச்சத்துல வெளியில தெரியறது தலைப்பக்கமா இல்ல பூ பக்கமா, அதாவது ஹெட்டா டெய்லா? அவரே தேவலாம் சார். சரி, இதுக்கு முன்னாடி அவ எப்பவாவது காணாம போயிருக்கல? போயிருக்கா சார். போன தீபாவளிக்கு புடவை எடுக்க போனோம், பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு திரும்புறா. அந்த இடைப்பட்ட காலத்துல அவ எங்க போனா என்ன பண்ணா அப்படின்னு அவளுடைய நிழலான நடவடிக்கைகள் ஏதாவது நீ கவனிச்சியா? கவனிச்சேன். 2 மாசமா அந்த கடையிலேயே உட்காந்துக்கிட்டு புடவை செலக்ட் பண்ணா. ஓ, இதெல்லாம் லேடிஸ்க்கு உண்டான வீக்னஸ் தானே சார். அவளை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் தரேன். லட்சமா? 1 லட்சத்துக்கு எத்தனை சைபர்னு தெரியலையப்பா. உனக்கு 10 ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு தெரியாதா? என்னடா அது, நான் அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் என்னென்னமோ கேள்வி கேட்டேன், அவன் என்னென்னமோ பதில் சொன்னா, நீ எழுதாம என்னமோ கிறுக்கி வச்சிருக்க. பங்காளி, எனக்கு எழுத பிடிக்க தெரியாது, நீ என்னென்னமோ கேள்வி கேட்கற. அவன் வேற அழகான பொசில உட்காந்துட்டு இருந்தான், அழகா வேற இருக்கான், அதான் அதே மாதிரி வரைஞ்சிட்டேன். நீ பக்கெட் சொன்னியா, பக்கெட்டும் போட்டிருக்கேன். இடையில ஓ வேற சொன்னியா, அதையும் போட்டிருக்கேன். அவன் போட்டும் உன்னை பொழந்து வெயில்ல போட்டுறேன். அப்படி பார்க்காத பங்காளி, நல்லா இருக்கு. நாங்க யூஸ்வலா 5 லட்சத்துக்கு கம்மியா சார்ஜ் பண்றது இல்ல, பட் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. 1 லட்சம் ரூபாய் வேற தரேன்றீங்க. சரி, இப்ப ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. எதுக்கு? நாஸ்டா துண்றாங்க. இல்ல, தமாஷ் பண்றான். உங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு பல செலவுகள்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான் அட்வான்ஸ் கொடுங்க. இந்த பாக்கெட்ல பாருங்க, இந்த பாக்கெட். அதான் எக்ஸ்ரே கண்ணு. சுவிஸ் பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டே சொல்லுவான். கரெக்ட். அப்போ நான் கிளம்புறேன் சார். வாங்க, கவலைப்படாம போங்க. ஓகே ஓகே. அப்பாடா, பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்ப்பா. நான் அந்த மூட்லயே இருக்கேன்டா. சரி, அப்ப உனக்கு வேணாம். வேணும்டா. பங்காளி, காலையில இருந்து சுத்துறோம், ஒரு சாரியை காணுமே. எல்லா மகளிர் மாநாட்டுக்கு போயிட்டாங்க போல் இருக்கு. கண்டுபிடிச்சா 1 லட்சம் பங்காளி. அதுக்காக தான்டா நானும் பாடுபடுறேன். என்ன பண்றது? பங்காளி, ஒரு ஐட்டம் வருது பார், அதுகிட்ட போய் மச்சம் இருக்கான்னு பார்க்கலாமா? இது பச்சையா?
ரோஸுக்கும் பச்சைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல? இல்லப்பா காலையில இருந்து பார்க்கவே இல்ல, திடீர்னு பார்க்கும்போது பார்த்தது பச்சையா இருக்கு. அடிச்சன வாய் சவப்பாடு, ஜாக்கிரதை. பங்காளி பங்காளி, அவன் சொன்ன அதே பொண்ணு, பச்சை கலர் சேலை, ரொம்ப அழகா இருக்கான். இவளை பிடிச்சு கொடுத்தா 1 லட்சம். பச்சை கலர் ஜாக்கெட், ஓ. துடி இடை, துவளும் நடை கொண்ட இவள் அவனுடைய மனைவியே தான். ஆகாக காகா. கை விட. முதல்ல அங்க போய் மச்சம் இருக்கான்னு பாப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. போலாமே. டங் 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 டங். பங்காளி மச்சம் ஓகே, கூப்பிடு. மேடம், எதுக்கு நீங்க உங்க வீட்டுக்காரரை விட்டு தனியா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட போலாம். நானும் என் மாமாக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாமாங்கிறத உங்க வீட்டுக்காரர் தான் சொல்றாங்க. ரைடு ரைடு. சரி வாங்க உங்க மாமா கிட்டே போலாம். ரெண்டு மாமா இருக்கும்போது இன்னொரு மாமா என்னத்துக்கு? பங்காளி வில்லங்க, இது இத்து போன டிக்கெட். எஸ்கேப். மாமா மாமா நில்லுங்க மாமா, வாங்க அப்படி ஓரமா போறோம். வாங்க மாமா, ஐயோ மச்சான் மாமா, நில்லு மாமா. பாடா, நல்ல வேளை தப்பிச்சோம். அவ கையில மாட்டிருந்தோம், ஜூஸ் எடுத்துருப்பா. கொத்துக்கறி ஆக்கி குடல் கறியில மிக்ஸ் பண்ணிருப்பா. மாட்டுறது அப்படி மாட்டுது. பங்காளி போது போது போது, மச்சம் இருக்கான்னு கேள் கேள் கேள். இது பிரவுன் கலர் புடவடா, பச்சை இல்லடா. என்ன பண்றது, கண்ணு மங்கி போச்சு, ஒண்ணும் புரியலையே. இதுவும் பச்சை கலர் புடவை இல்லடா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், 2 நபர்கள் சந்தேகப்படும்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த பொம்பளை கடத்த வந்த கோஷ்டின்னு நினைக்கிறேன். ஓவர் சார். அப்பா நீ அங்கேயே இருந்து அவங்கள வாட்ச் பண்ணினரு. அவங்க எது கேட்டாலும் ஆமான்னு சொல்லு. அவங்க கூடவே போய் என்னன்றதை கண்டுபிடி. ஓவர். ஓகே ஓவர் சார். பங்காளி அங்க பாரு, உண்மையான பச்சை. ஜாக்கெட்டை காணுமே. அதான் தெரியல பங்காளி, ஒருவேளை புடவையில மறைஞ்சிருக்குமா? கிட்ட போய் பார்க்கலாமா? வா. பழமை. அதான் அதேதான், அதே பச்சை. ஏங்க புருஷனை விட்டு தனியா வந்து நிக்கிறீங்களா? ஆமா. கன்ஃபார்ம் இவங்களே தான். இனிமேல் மச்சத்தை அங்க போய் பாத்துக்கலாம். தூக்கு. பங்காளி நீ இப்படியே புடிச்சிட்டு இங்கேயே நில்லு. நான் உள்ள போய் அந்த மேம்பாலம் தானே பணம் வச்சிருக்கானான்னு பாக்குறேன். பணம் வச்சிருந்தா நான் கூப்பிடுறேன், நீ உடனே வா. ஆமாமா, அவன் பாட்டுக்கு பணத்தை கொடுக்காம பார்ட்டியோட எஸ்கேப் ஆயிட்டான்னா நாம நஷ்டப்பட்டுருவோம். ஒருவேளை அவன் பணம் தரலன்னா இவளை அரேபியாவுக்கு வித்துருவோம். ஆமா, என்ன முறைக்கிற? நீ ஏற்கனவே 2 பேர்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்க, இப்ப புதுசா அரேபியா போய் புது வாழ்க்கை தொடங்கிக்க. யார் எங்க போறாங்கன்னு போக போக தெரியும். நான் இப்படிதான் போறேன். பங்காளி வர்றேன், பாத்துக்க. நீ போ. இவளை இப்படியே பிடிச்சு தூக்கிட்டு வந்தது கையெல்லாம் வலிக்குது. ஃபுல்லா பணத்தை பீராஞ்சிக்கிட்டு நைட்டு எங்கேயாவது ஒரு பார்ல உட்காந்து மப்பேத்தனா தான் சரியா வரும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும், மனசு மயங்கி என்ன உனக்கு வாழ்வு வரும். நிறுத்தியா? இப்பதான் தெரியுது உன் பொண்டாட்டி ஏன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான்னு. பாடியே விரட்டி இருக்க. சார், என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவளுக்காக காத்திருந்து என் கபாலமே காஞ்சி போச்சு. கவலைப்படாத, நம்ம பொண்டாட்டி சச்சே உன் பொண்டாட்டிய என் ஃப்ரெண்டு பங்காளி வச்சிருக்கான். இல்லப்பா அவன் தான் கொண்டு வந்தா கூட வச்சிருக்கான்றேன். பங்காளி பங்காளி யோ, உனக்கு பங்காளியா? அவன் ஏன் பங்காளி? ஏன் பங்காளி? ஏன் பங்காளி? வந்துட்டேன், சீக்கிரம் வாங்க பங்காளி. எவ்வளவு ஒருத்தைய கூட்டு வந்திருக்கானே. என் பொண்டாட்டி நசுங்கி போன தாறு டப்பா மாதிரி இருப்பா. இவ பாக்குறதுக்கு அழகா நல்ல ஷேப்பா இருக்கா. இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லி தள்ளிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, இவ என் பொண்டாட்டி தான். இடுப்புல மச்சம் இருக்குன்னு சொன்னீங்களே, அங்க பாக்கல, இங்க பாக்கலாம். விடுங்க சார், மச்சம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போயிடும். நான் என் பொண்டாட்டியை கூட்டு போலாம்ல. இல்லையா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு துப்பறிஞ்சு உன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை விட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் பொண்டாட்டி ஆபீஸ் வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கேன். சுமந்த கூலி 1 லட்சம் ரூபா கொடு. அதானே? சாரி, இந்தாங்க பொட்டி. பொட்டி இருக்கு, உள்ள பணம் இருக்கா? இருக்கு சார், வழிய விடுங்க. என் பொண்டாட்டி கைய விடுறா. என்ன தைரியம்? எல்லாரும் உள்ள வாங்க. ஓவர். ரொம்ப ஓவர். ஐயோ போலீஸ். ஐயோ போலீஸா? வழி விடுங்க. எதுக்கு பங்காளி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க? டேய் ஏன்டா பதற? போலீஸ் டிபார்ட்மெண்டால தீர்த்து வைக்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. எஸ், உங்களுக்கு நாங்க எந்த விதத்துல உதவி பண்ணணும்? உதவி கேட்க வரல, உள்ள தள்ள வந்திருக்கோம். வை. ஒய்யா, பொம்பளைங்களை கடத்தி வியாபாரமா செய்றீங்க? இந்த கும்பலை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். என்னடா இது, பொம்பளை கடத்தணும் வியாபாரம்ன்றாங்க, கும்பல்றாங்க, ஒண்ணும் புரியலையே. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு லேடி இன்ஸ்பெக்டரே கடத்திருப்பீங்க. லேடி இன்ஸ்பெக்டரா? யார் நீங்களா? ஆமாண்டா, நான் தாண்டா லேடி இன்ஸ்பெக்டர். தெலுங்கு படம் டைட்டில் மாதிரியே இருக்கு. ஸ்டேஷனுக்கு வா, படம் காட்டுறேன். போடுங்கடா. ஐயோ, மேலகளை கைய வைக்காதீங்க. அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல,
லேடி கான்ஸ்டபிள்ஸ் விட்டாடிங்க கொஞ்சமாவது இன்பமா இருக்கும் கரெக்ட் நல்ல ஐடியா நீங்க நடிங்க நான் நல்லா குடிக்கிறேன் நீங்க அடிங்க அடிங்க ப்ளீஸ் ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம் யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம் மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம் ரொட்டு விட சுட்டு விட வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா